பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். சமாதானம், வேதனை நீங்கும், சுகமாயிரு. இந்த பெண்ணை குறித்து நீங்கள் பார்க்கும்போது 12 வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண். இது பெண்களுக்கே வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு வியாதி. பெரும்பாடு, உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வியாதி 12 வருடம் இந்த வியாதி தாக்கும்போது அவள் எத்தனை வைத்தியரை பார்த்திருக்கணும். வசனம் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் சுகமாகாமல் வேதனையில் இருந்த போதுதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். இந்த பெண்ணைக்கு இயேசுவண்ட வந்த போது என்ன நடந்தது பாருங்க. முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதான மகனை என்று உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னால் சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டாரு. வியாதியினால, மனுஷர்கள் புறக்கணிப்பினால, பணத்தையெல்லாம் இழந்து போனதுனால சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டாரு. இன்னைக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை. வேலை இருக்குது, சமாதானம் இல்லை. கை நிறைய சம்பளம் இருக்குது, சமாதானம் இல்லை. சொந்த வீடு இருக்குது, சமாதானம் இல்லை. பிசினஸ் இருக்குது, சமாதானம் இல்லை. மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, சமாதானம் இல்லை. ஒரு நிம்மதி இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்ம அமைதி இல்லை. டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, ஏனே விளங்கி கொள்ள முடியல. இந்த மாதிரி சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. என்னுடைய சமாதானம், அது இயேசுவனுடைய சமாதானம், அது தேவ சமாதானம், அது தெய்வீக சமாதானம். உலகத்துல பணம் வந்தா ஒரு சமாதானம் வரும், ஒரு வெற்றி கிடைத்த சமாதானம் வரும், நினைச்ச காரியம் நடந்த சமாதான சந்தோஷம் வரும். ஆனா ஒரு தோல்வி வந்தா, காரியம் தடைப்பட்டா, ஒரு பிரச்சனை வந்தா சமாதானம் போய்விடும். அது உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், என்ன நடந்தாலும் உங்களுடைய ஆத்மாவில் அந்த அமைதியை குலைக்கவே முடியாது. அந்த சமாதானத்தை யாரும் பறிக்கவே முடியாது. அது ஒரு டிவைன் பீஸ், தேவ சமாதானம் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். தேவை இருக்கும், பிரச்சனை இருக்கும், சுற்றில நெருக்கம் இருக்கும், உள்ளத்துல ஒரு பெரிய ஆத்ம அமைதி. நிம்மதியா தூங்குவீங்க, நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உனக்கு கவலையில டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இது எப்படி கிடைக்கும்? அவர் உங்களுடைய உள்ளத்துல வரணும். சமாதான பிரபு இயேசு உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த சமாதான நிரந்தர தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் மேல பக்தியா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்பது மாத்திரம் போதாது. நம்முடைய உள்ளத்துல, வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அந்த சமாதான பிரபு நம்ம உள்ளத்துல வரும்போது, வாழ்க்கையில வரும்போது தெய்வ சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இந்த மகளுக்கு கொடுக்கிறார். 2வது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, உன் வேதனை நீங்கும் மகளே, உன் வேதனை நீங்கும். நீ போ, உன் வேதனை நீங்க. இதுவரைக்கும் உனக்கு வேதனை, இதுவரைக்கும் மனதில் துக்கம், என்னை உண்மையா நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, தீட்டான பெண்ணை நீ பார்க்குறாங்க, என்னை புறம்பே தள்ளுறாங்க அப்படின்னு அவளுடைய மனதில் மிகுந்த ஒரு வேதனை, துக்கம் அவளுக்குள்ள இருந்து கொண்டு இருந்தது. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் வேதனை நீங்குகிறது மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். பாருங்க, இந்த அற்புதத்தை இயேசு அவளுக்கு செய்த உடனே இயேசுவை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஏன்னா இந்த வியாதி உள்ளவங்க தீட்டான வியாதி உள்ளவர்களே அந்த காலத்துல கருதப்பட்டாங்க. அதனால இந்த வியாதியை எப்படி ஜனங்கள் மத்தியில இயேசுகிட்ட போய் சொல்றது? மற்றவங்க என்ன தீட்டா பார்ப்பாங்களேன்னு சொல்லி அவளுக்குள்ள என்ன விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது நான் சுகமாயிருவேன். ஏன்னா என்னால கூட்டத்துக்கு நடுவில் இப்போ இந்த வியாதின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் என்ன அருவருப்பா பார்ப்பாங்க, இயேசு எப்படி எடுத்துக்கொள்வாரே தெரியாது என்ற ரகசியமா போய் பின்னால போய் இயேசுடைய ட்ரெஸ்ஸை தொட்டாள். தொட்ட உடனே ஒரு வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது, வியாதி சுகமாகிவிட்டது. சுகமானதை அவள் உணர்ந்தாள். தன் சரீரத்தில் சுகமானதை அவளால் உணர முடிந்தது.
உடனே இயேசு என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். சீசர்கள் சொல்றாங்க, எல்லாரும் தான் தொட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் தான் தொட்டு கொண்டு இருக்கிறோம், கூட்டம் நெருக்கி கொண்டு இருக்கிறது, என்ன சொல்றீங்க ஆண்டவரே? இல்லை, விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட என்னை யாரோ தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, அது யாருன்னு கேட்டார். அப்ப சாதாரணமா இயேசுவை தொட்ட அற்புதம் நடக்காது, விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட இயேசுகிட்ட வரும்போது அற்புதம் நடக்கும். அதனால அந்த மகள் எதிர்பார்ப்போட விசுவாசத்தோடு தொட்டதுனால வேதனை நீங்கி விட்டது. இப்போ இயேசு என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாருன்னு பயம் அவளுக்கு. பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால வருகிறார். ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, யாரு யாரு, ஏதோ இந்த பெண்ணு தான், இவதான் இயேசுவை தொட்டு இருக்கிறா, இயேசு அவளதான் யாருன்னு கேட்கிறாருன்னா என்னன்னு எல்லாரும் பார்த்துருப்பாங்க, சீஷைகள் பார்த்துருப்பாங்க. அவளுக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னு இயேசு கோபப்படுவாரோ, திட்டிருவாரோ, நீ ஒரு பெண், தீட்டான வியாதி உள்ள பெண், எப்படி என்னை தொடலாம் அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல நடுங்கி நின்று தனக்கு நடந்ததை சொல்றான். நான் 12 வருஷம் கஷ்டப்பட்டேன், என்னை நேசிக்க யாரும் இல்லை, எல்லாரும் என்ன தீட்டா கருதுனாங்க, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட வந்த அற்புதம் நடக்கும், நீ உங்ககிட்ட முன்னால இவ்வளோ ஜனகமத்தில் எப்படியா வியாதியை சொல்றது, அதனால நான் வஸ்திரத்தை தொட்டேன், எனக்கு சோமாயிற்று அப்படின்னு. உடனே இயேசு என்ன சொல்லுவாரோன்னு பயந்து பார்க்கிறான். இயேசு என்ன சொன்னா தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பயப்படாத, நீ தீட்டானவள் என்று நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகள், நான் எப்படி உன்னை தீட்டா நினைக்க முடியும்? நினைக்க மாட்டேன். உலகம் எப்படி வேணாலும் நினைக்கட்டும், யூ ஆர் மை டாட்டர், மை டாட்டர். அதனால என்னை சமாதானத்தோட இப்போ ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்படியே காயமெல்லாம் நீங்கிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும், இவ என்ன பாவம் செய்தாலோ, இவளுக்கு தீட்டுன்னு என்ன வேணாலும் குற்றம் சொல்லட்டும், வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் என்னை மகளேன்னு சொல்லிட்டு எனக்கு சமாதானம் தந்துட்டார். வேதனை நீங்கிட்டு அப்படி உள்ளத்துல இந்த காயம் அப்படியே மாறிவிட்டது. 12 வருஷமா இருந்த காயம், நான் என்னத்தை பண்ணேன், என்ன பாவம் செய்யணும், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், எல்லாரும் என்ன இப்படி அற்பமா பார்க்குறாங்களே, நீ கலங்கின அந்த காயம் இயேசுடைய ஒரு வார்த்தையில நீங்கிட்டாண்டு சொல்ல, ஒரு வேதனை நீங்கிட்டு மகளே. அற்புதமான ஒரு ஆண்டவர், யாரையும் அவர் தீட்டாய் கருத மாட்டார். ஜாதி அவருக்கு பார்க்க தெரியாது, மத வித்தியாசம் பார்க்க தெரியாது, மொழி வித்தியாசம் பார்க்க தெரியாது. யாராயிருந்தாலும் ஒரே மாதிரி பாசத்தோடு பார்க்கிறவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை தொட்ட தீட்டாலாம் நினைக்க மாட்டார். யார் உங்களை எப்படி பேசினான்னு, புறக்கணிச்சான, பரிகாசம் பண்ணான்னு, என்ன குற்றம் சொன்னா என்ன, உன் மனதுல வேதனை, காயம், தூங்க முடியல, நினைச்சு கலங்குறல்ல மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் குற்றம் சொல்லி உன்னை காயப்படுத்தட்டும், நான் உன்னை என் மகனாக பார்க்கிறேன், மகளாக பார்க்கிறேன். ஒரு வேதனை நீங்கட்டும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், வேதனையை நீக்குகிறார். ஒரு வேதனை நீங்கட்டும். ஆண்டவர் அந்த காயத்தை மாத்திட்டார். அவளுக்குள்ள 12 வருஷமா இருந்த காயம், அந்த வேதனை நீங்கிட்டு. வைத்தியர்கள் மேல அவளுக்கு துக்கம் இருந்திருக்கும். என் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சுகம் உண்டாகல, சைடு எஃபெக்ட் தான், அவங்களுக்கு கொடுத்த கசப்பெல்லாம் கூட அவளுக்கு இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் உள்ளத்தை விட்டு எடுத்துட்டார். அந்த உள்ளத்தில் இருக்கிற வேதனை, நீ யாரை குறித்தும் வருத்தம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டார். இலவசமாக அவருடைய துக்கத்தை மாற்றுகிறார். 3வது ஆண்டு சொல்றாரு, நீ சுகமாயிரு, இனி உனக்கு வியாதி இல்லை, இனி அந்த வேதனை இல்லை, சுகமாயிரு ஆண்டு சொல்றார். ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிச்சிருக்கு, ஒரு பலவீனம், ஒரு சரீரத்துல எலும்புல வலி, நரம்புல வலி, அல்லது உங்களுடைய இருதயத்துல பிரச்சனை, ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸ்ல, கர்ப்பப்பையில, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சரீரத்துல வந்ததுனால மனதுல ஒரு வேதனை. இந்த வியாதி அதிகமாகி பாதிச்சிருமோ, இந்த வியாதி எனக்கு வந்துட்டே, இவ்வளவு மாத்திரை சாப்பிடன்றாங்களே, வாழ்நாள் முழுதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்களே, மன வேதனையோடு இருக்கிறீங்களா? என் குடும்பத்துல வியாதி இல்லாத நாளே இல்லை, ஆஸ்பத்திரி செலவுக்கே பணமெல்லாம் போகிறதே, மன வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்க சுகமாயிருப்பீங்க. இந்த கூட அந்த வியாதி எல்லாம் கர்த்தர் விலக்கி போடுவார். அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார்.
வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்றவர் குடும்பத்தை விட்டு விலக்கி விடுவார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். மத்தேயு 8:17 இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய சரீர பலவீனம், வலிகள், வேதனைகள், நோய்கள் அத்தனையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். எதுக்கு? உங்களுக்கு சுகம் கொடுக்க. நம்மை சுகமாய் வைத்திருக்க அவர் இந்த நோய்களை சுமந்து முடித்தார். என் பிள்ளைங்க சுகமா இருக்கணும், என்னை தேடுகிற என் பிள்ளைகள் சுகமா இருக்கணும். அதுக்காக ஆனா அதற்கு ஒண்ணு செய்யணும். நீங்க இந்த வேதத்தை வாசித்து தியானித்து தினமும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவரோடு இருக்கணும்ல. இந்த வசனம் நல்ல ஔஷதம். வசனத்தை வாசிக்க வாசிக்க மனதுக்கு ஆறுதல் வரும், சரீரத்துல சுகம் உண்டாகும். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ள. அந்த பிரசன்னம் வரும்போது சரீரத்துல சுகம் உண்டாகும், மனதில் இருக்கிற துக்கங்கள் நீங்கும், ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். ஆனால் தான் ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல வியாதி வரக்கூடாது அப்படின்னா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்களா? யோசித்து பாருங்க. தினம் உங்க வீட்டுல உங்க மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் நீங்க குடும்ப ஜெபம் பண்ணணும். 2 பாட்டு பாடுங்க, ஆளுக்கு என்ன வசனம் வாசிங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. 20-30 நிமிஷம், அவ்வளவுதான். 20 நிமிஷத்துல அழகா குடும்ப ஜெபம் பண்ணலாம். செய்யுங்க. ஒரு டாக்டர் தினம் 3 வேளை மாத்திரை சாப்பிடணும்னா எதுவுமே சொல்லாம சரின்னு கீழ்ப்படுகிறோம். அந்த ஆண்டவர் ஒரு 20 நிமிஷம் குடும்பமா உட்காந்து ஜெபிங்கன்னு சொன்னா அதுக்கு காரணத்தை எடுக்கிறோம். சாக்கு போக்கு, நான் வேலைக்கு போயிடுறேன், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய், ஏதாவது ஒரு காரணம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்ல. அப்போ நம்ம இதெல்லாம் செய்யாம எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது? ஆண்டவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. நான் ஜெபமும் பண்ண மாட்டேன், பைபிளும் வாசிக்க மாட்டேன், குடும்ப ஜெபம் பண்ண மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு காணிக்கை வேணா போட்டுற, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. தினமும் இயேசுவோடு இருக்கணும். அந்த சமாதானம் உள்ள நிலைச்சிருக்கணும்னா இயேசு தினமும் எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும். அப்பதான் அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும். அந்த ஆறுதல் உங்களுடைய உள்ளத்துல எப்பவுமே வேதனை இல்லாத மகிழ்ச்சி இருக்கணுமானா இயேசுவோட நம்ம இருக்கணும். ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார்ல. ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல? நம்ம பக்கம் தான் தப்பு இருக்குது. ஆண்டவர் சுகம் கொடுக்க, நம்மளை பாதுகாக்க, ஆரோக்கியமாய் வைத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணி வசனத்தை தியானித்து குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிங்க. சகல வியாதிகளும் குடும்பத்தை விட்டு விலகும். ஒரு வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமா நீங்க இருக்க முடியும். சில சமயம் சில வியாதி வரும் போகும், அது கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி. சில சமயம் சாப்பாட்டு முறையில வித்தியாசம் வரும்போது அது நேச்சுரல். எப்பவுமே வியாதி 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 சாகு வரைக்கும் மாத்திர இது மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்ம அழைக்கல. ஆசீர்வாதமா சுகமா இருக்க அவர் சொல்றாரு, சமாதானம் உன் வேதனை நீங்குகிறது, சுகமாயிரு. இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன். நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தகப்பனே, யார் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாருடைய உள்ளம் இப்பொழுது சமாதானத்திற்காக ஏங்கி இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சமாதானம் தாரும் என்று கேட்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை உடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளுவதாக. அவருடைய கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும். சமாதானத்தை பாதிக்கிற காரியம் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். தேவ சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, உள்ளத்திலே காயப்பட்ட நிலைமையில மனிதரால் உண்டான காயம், வார்த்தையினால் உண்டான காயம், மற்றவருடைய புறக்கணிப்பினால் உண்டான காயம், மற்றவர்கள் மேல எரிச்சல் கோபத்தினால் உண்டான காயங்கள் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரட்டும். உள்ளான காயங்கள் எல்லாம் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அதை எடுத்து போடுவீராக. பல வருடமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த இருதயத்தின் வேதனைகள், காயங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேதனைகள் நீங்கட்டும். சுகமாயிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்திலே பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும். வியாதியினால்
நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். இந்த முழு குடும்பத்திலும் வியாதியை நீர் விலக்கி போடுவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லம் என்று வீட்டுக்குள் இறங்கட்டும். அவளை தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள், குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய்கள், வயதானவர்களை பலவீனப்படுத்துகிற நோய்கள், தொடர்ந்து அவளை பாதித்துக் கொண்டிருக்கிற வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகட்டும். வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அருளி செய்தருளும். அவருடைய குடும்பத்திலே வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். நீங்கள் சுகமாயிருங்கள் என்று சொன்னீரேன். சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு என்ற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இன்றைக்கோடு சகல நோய்களும் வேதனைகளும் விலகி சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சமாதானமும் இந்த சுகமும் அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். விலகாதமுடைய பிரசன்னம் கூட இருந்த நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.